இப்போ நம்ம 2 விஷயம் பேசுவோம் சார். ஆட்டோ சங்கருடைய இது இருக்கு இல்லைங்களா, எக்ஸிகியூஷன் இருக்குல்ல, ஆட்டோ சங்கர் மட்டும்தான் குற்றவாளியா? ஒரு பொலிட்டீஷியன் அதில் பின்னாடி இருந்தவங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாராவது வந்தாங்களா? ஓகே. வீரப்பனுடைய எக்ஸிகியூஷன், நம்ம எக்ஸிகியூஷன்னே பேசுவோம். என்கவுண்டர் இஸ் எக்ஸிகியூஷன் இல்லைங்களா? எக்ஸிகியூஷன். வீரப்பன் மட்டும்தான் குற்றவாளியா? ஒரு பொலிட்டீஷியன் வெளில வந்தானா? ஒரு பியூரோக்ராட்ஸ் வெளில வந்தானா? இல்லை. ஸோ எப்போவுமே ஒரு 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 குற்றத்துக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அது எதுவுமே அனலைஸ் பண்ணாமல் ஒருத்தவனை மட்டுமே நம்ம குறி வைக்கிறோம், அவனுடைய மனநலத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோன்றது என்னுடைய கருத்து. இதை வந்து நான் கண்டிப்பாக திணிக்கலை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் இதை திணிக்கவே இல்லை. என்னுடைய கருத்தை சொல்லி ஆப்போசிட்டில் இன்னொரு கருத்தையும் நான் வச்சுருக்கேன். இப்போ சார் சொன்னார் இல்லைங்களா, அந்த விஷயங்கள் அது அதிகமாக இருக்குது, அதை நம்ம நியாயப்படுத்தணும். நான் நியாயமும் படுத்தலை. ஏன்னா அதுதான் ஒரு 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 ஃபிலிம் மேக்கரோட வேலை அது கிடையாது. இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஒரு விவாதத்துக்கு விட்டுட்டா நல்லா இருக்கும்ன்றது தான் என்னுடைய. கவிதா பாரத் சார், கவிதா பாரத் சார் இங்கே, அதாவது கோவையில் நடந்த விஷயத்த ரொம்ப அருமையாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நல்லா சொன்னீங்க மனசு பையன மாதிரி. ஆனால் இந்த கதையில் எழுதும்போது உங்களுக்கு என்ன சவால்கள் இருந்தது இந்த இந்த படத்துக்கு வசனம் எழுதும்போது? இல்லை, இதில் சவாலுங்கிறது என்னென்னா, 2 எதிரெதிர் கருத்துகள் 2 பேருக்கும் பேசுகிறவங்களுக்கு அது நியாயம். நீங்கள் எப்பவுமே ஒரு தரப்பு எடுத்து பண்ண முடியாது. நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி மரண தண்டனைக்கு நான் எதிராக இருக்கேன்னு சொன்னால் ஆதரிக்கிறவங்களை நான் வீக்காக எழுதிடக்கூடாது. 2 தரப்பு நியாயமும் சமமாக இருக்கணுங்கிறது இருக்குல்லங்க. அந்த 2 தரப்பாகவும் மாறி எழுதுறது பெரிய சவாலாக இருந்தது. ஏன்னா இந்த படம் வெறும் கதை மட்டும் இல்லை, இதுக்குள்ளே ஒரு வாதம் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு தர்க்கம் இருக்குது. அந்த தர்க்கம் வந்து பெரிய சவாலாக இருந்தது. சேம் சார். ஆமாம், நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட்டே சொல்கிறேன். தர்ஷன் சார்கிட்ட ஒரு வாட்டி போயிருந்தேன் ரீசெண்டாக, அதாவது அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போனப்போ, இது மாதிரி சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் சென்னையில், பெரிய ஃபைனான்சியர் கம் ப்ரொடியூசர் சார், உங்களை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாருன்னா, அவர் லைட்டாக எனக்கு கொஞ்சம் யோசனை உட்கார்ந்துருக்கார். சூப்பர் ஸ்டார் தானே உட்கார்ந்துருக்கார். சார் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நான் டைரக்ஷன் நான் கிடையாதுன்னு சொல்கிறேன் அவர்கிட்ட. நான் வந்து உங்களை டைரக்ட் பண்ணுறதுக்கு வரல, அவருக்கு டேட் வாங்க வந்திருக்கேன்னு சொல்கிறேன். அவ்வளோ கிளாரிட்டி சார். நான் அதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. சுதீப் சார் வந்து கொன்றால் பாவத்தை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு சொன்னப்போ கூட, ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லி என்ன ராதிகா மேடம்கிட்டையும் சத்யராஜ் சார்கிட்டையும் என்னோடய படத்தை போட்டு காமிச்ச சத்யராஜ் சார்லாம் படம் பார்த்தப்போ கூட சுதீப் சார்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, இங்கே வந்து நீங்கள் ப்ரொடியூசராக மட்டும் இருக்கணும், நீங்கள் ஹீரோவாவோ எந்த விஷயங்களும் தலையிட்டிங்கன்னா நான் படம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அதனால தான் அவருக்கு நான் படம் பண்ணல, சுதீப் சாருக்கு. ஸோ எனக்கு அவர் சொன்ன மாதிரி எனக்கு எல்லா ஹீரோக்கிட்டையும் நேரிட, இப்போ யாராவது என்ன மேனேஜர்கிட்ட பேசுங்கன்னா நான் பேசவே மாட்டேன், நான் பேச மாட்டேன் சார்னு சொல்லுவேன். அது சுதீப் சாராக இருந்தாலும் சரி, தர்ஷன் சாராக இருந்தாலும், புனித் ராஜ்குமார் சாருக்கும் நான் அதே தான் சொல்லுவேன். இப்போ நான் ரொம்ப பீக்கில் இருந்தப்போ ஒரு படம் பண்ணேன் கன்னடத்தில். ஒரு டேட் ஒரு 3 மாதம் தள்ளி கொடுக்குறேன்னு சொன்னார் புனித் ராஜ்குமார். நான் ஒரு மெசேஜ் போட்டேன், நான் சிங்கிள் பேமெண்ட் கொடுக்குறேன், எனக்கு டேட் இமீடியட்டாக கொடுக்க முடியுமான்னு கேட்டப்போ, அவர் மேனேஜர் என்னை கூப்பிட்டு கேட்டார், நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ணுறீங்கன்னு தெரியுமான்னு கேட்டார். சார் நான் எந்த ஹீரோவாக இருந்தாலும் இப்படி தான் சார் மெசேஜ் பண்ணுவேன், என்னுடைய ஆஃபர் இது, அவர் பண்ணுறாரா இல்லைன்னு. அதனால் எனக்கு அந்த கிளாரிட்டியே எனக்கு அந்த டவுட்டே இல்லை சார். எனக்கு என்னை நம்பி என் கதையை நம்பி வந்தால் ஹீரோவுக்கு படம் பண்ணுவோம், இல்லை ஆக்டருக்கு படம் பண்ணிட்டு போயிடுவோம் சார். தேங்க்யூ ஸோ மச்.